இன்னைக்கு என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படின்னா, பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. ஒரு பேட்ச் வந்து அன்னைக்கே கழுவி முடிச்சாச்சு. இது வந்து 2வது பேட்ச்சு. இந்த பேட்ச்ல வந்து இரும்புலேருந்து, பிளாஸ்டிக்லேருந்து, இட்லி குக்கர்லேருந்து எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. அத அப்படியே சாக்கு பையில கட்டி எடுத்து வைக்கிறது தான். இந்த இட்லி குக்கர் எடுத்து 10 வருஷம் ஆகுது. ஆனா, ஒரு தடவ கூட நான் இதில இட்லி சுட்டதே இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எனக்கு என்னமோ நம்ம நார்மலா இட்லி போஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ரொம்பவே ஈஸியா இருக்கு. துணியெல்லாம் வச்சு சுடுவோமே, அந்த இட்லியே நல்லா இருக்குதுங்க. அதனால நான் இது யூஸ் பண்ணுறதே இல்ல. இதுலயே 2 குக்கர் இருக்குது. அதோட ஒரு இரும்பு கல்லும் இருக்கு. தோசை கல்லு. அதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணாம தான் வச்சிருக்கிறேன். இன்னொரு நான்ஸ்டிக் கல் வச்சிருக்கிறேன். அதில தான் இப்போதைக்கு நான் தோசை ஊத்திட்டு இருக்கிறேன். இந்த இரும்பு கல் அப்படியே தான் இருக்குது. இது இனிமேல் தான் பழக்கணும். காலையில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெயில் வரங்காட்டி இத கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே கழுவியாச்சுங்க. நான் கழுவுன நேரமே என்னமோ தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து மழை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வெயில் அப்படிங்கிற ஒண்ணு எட்டி பார்க்கவே மாட்டேங்குது. இதுக்கு போடுறதுக்காக சாக்கு பை அலசி போட்டிருந்தேங்க. அது கூட காஞ்சிருச்சு. ஆனா இந்த பாத்திரம் காயறதுக்கு தான் பெரும்பாடா இருந்துச்சு. அது காயறதுக்குள்ளேயே வந்து நம்ம பயப்புள்ளைங்க 2 வெயில்ல கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனேங்க. புடிச்சிட்டு வரங்காட்டி இந்த குருவி கூடு கீழ கிடந்துச்சு. 2, 3 குருவி கூடு கிடந்துச்சு. இந்த மாரி குருவி கூட்ட பார்த்தா உடனே எடுத்துட்டு வந்துடுறதுங்க. எங்க பசங்களாகட்டும், நானும் அப்படித்தாங்க ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்து வீட்ல கட்டி வச்சுக்குவோம். எங்க ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குருவிக்கூடு வந்து நெறையாவே கிடைக்கும். நெறைய மரத்தில தொங்கிட்டு இருக்குங்க. இந்த குருவி அதிகமா இந்த மாதிரி பனை மரத்தில தாங்க கூடு கட்டும். இந்த மாரி மரத்த பார்த்தாவே ஒரு அழகா இருக்குது பாருங்க. ஒரே கூடு தான் அதிகமா இருக்குது. இந்த கூடு எடுத்துட்டு வந்து எங்க வீட்ல கட்டி வச்சிருக்கிறேங்க. முன்னையெல்லாம் எங்க வீட்ல வந்து இந்த ஆங்கில்ல தான் வந்து குருவி உட்காந்துட்டுருக்கும். இப்பல்லாம் இந்த கூடு வந்ததுலேருந்து இதில தாங்க இருக்குது. இதில அப்படியே பேட்ச் பேட்ச்சா குஞ்சு வந்து பொரிக்குதுங்க. கீழயே கொஞ்சம் அரிசியும் போட்டுருவோம். அத அப்படியே வந்து சாப்பிட்டுரும். கொஞ்சம் தண்ணியும் வச்சுருவோங்க. இப்ப இந்த 2 பயப்புள்ளைகளையும் புடிச்சிட்டு வந்துட்டு, நல்லா நிழல்ல கட்டிர்லாங்க. தண்ணி கொஞ்சம் காட்டி நிழல்ல கட்டிர்லாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரங்காட்டியே கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பாத்திரத்தையெல்லாம் சாக்குல போட்டு கட்டிட்டு, இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேங்க. இதனுடைய லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாட்டா.